வணக்கம் கைஸ், இது உங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தமிழ். ஸோ அனிமே லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய விவாதம் இருக்கும். லைக் ஜாப்பனீஸ் டப் தான் நல்லாயிருக்கும், சில பேர் வந்து இங்கிலீஷ் டப் தான் ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க. ஆனால் நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஒரு அனிமே இல்லை சீரியஸ், நம்ம ஒரு அவங்க லாங்குவேஜில் பார்க்கும்போது அடுத்த லாங்குவேஜ் நமக்கு மாறதுக்கு டக்குன்னு நம்மளுக்கு மாற முடியாது. ஸோ அனிமே பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஜாப்பனீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தவங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு இங்கிலீஷ் டப்லையும் சரி, இப்போ அதுக்கு போட்டே ரீஜனலில் வேறு தமிழ் டப் அண்ட் ஆல்சோ எல்லா லாங்குவேஜஸுமே வர ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு அனிமே. நிறைய பேருக்கு தமிழ் டப் பிடிக்காததுக்கு ஒரு ரீசனா இருக்கு என்னன்னா, டைலாக்ஸ்ல இருந்து வாய்ஸ் எல்லாம் செட் ஆகாம, லைக் அந்த கேரக்டர் கூட ரொம்ப செட் ஆகாம டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு பிடிக்காமலே போயிருக்கும். பட் இப்போ வர அனிமேஸில் நிறைய சேஞ்சஸ் பண்ணி தமிழ் டப்புமே நல்லாவே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு தமிழ் டப்பில் பிடிச்ச ஒரு 5 அனிமே தான் நான் சஜஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அனிமே நேம் வந்து ப்ளூ லாக். இதில் மொத்தமாக 2 சீசன்ஸ் அண்ட் 30th எபிசோட்ஸ் இருக்குது. இது ஒரு ஆன்கோயிங் அனிமே. ஸோ இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் அனிமே. ஆல்சோ ஜப்பானோட சாக்கர் டீமில் நல்ல டீம் ஒர்க் அண்ட் கோஆர்டினேஷன் இருந்தும் அவங்களால வேர்ல்டு கப் அடிக்க முடியல. இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அவங்க கிட்ட நல்ல ஸ்ட்ரைக்கர் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஈகோ ஜிம்பாச்சிங்கிற ஒருத்தர் மூலமாக ஒரு ப்ளூ லாக்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறாங்க. ஜப்பானில் இருக்கிற யங் ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு சேலஞ்சஸ் கொடுத்து அதில் யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அடுத்த நல்ல ஸ்ட்ரைக்கர் மாதிரி கன்சிடர் பண்ணி இது ட்ரெயின் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு வராங்க. அதில் நம்ம ஹீரோவும் செலக்ட் ஆகிறாரு. ஸோ நம்ம ஹீரோ உள்ளே போய் அவர் ஃபேஸ் பண்ண போகிற சேலஞ்சஸ் என்ன, கடைசியில் அவர் அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கராக அந்த ஈகோஸ்டிக் ஸ்ட்ரைக்கராக மாறினாரா இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த அனிமே போகும். இது ஒரு ஃபுட்பால் அனிமேங்கிறதுனால நிறைய ஃபுட்பால் மேன்ஸுக்கு இது உடனே பார்த்தோன்னே பிடிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிகாஸ் இது ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா விறுவிறுன்னு போகும். அண்ட் ஆல்சோ இது தமிழ்லையுமே உங்களுக்கு கிரன்ச்சிரோல் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காம இது செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அனிமே நேம் வந்து அட்டாக் அண்ட் டைட்டன். இதில் மொத்தமாக 4 சீசன்ஸ் அண்ட் 87 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த அனிமையோட கான்செப்ட் என்னன்னா, பாரடைஸ் ஐலாண்டுங்கிற ஒரு ஐலாண்டில் மனிதர்கள் 60 அடி உயரத்துக்கு ஒரு சவுறு எழுப்பி வச்சிருக்காங்க. அவங்கள ஊரை சுற்றி மொத்தமாக 3 சவுறுகள் எழுப்பியிருக்காங்க. இதே மாதிரி எதுக்காகனா, இந்த சவுத்துக்கு அந்த பக்கம் மனிதர்களை தின்ற அரக்கர்கள் வாழ்றாங்க. அந்த அரக்கர்களை டைட்டன்ஸ்னு கூப்பிடுவாங்க. அந்த டைட்டன்ஸ் உள்ள வந்துடக்கூடாதுக்காக சவுறுகள் எழுப்பி அந்த சவுத்துக்குள்ளே நம்ம மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சவுத்துக்குள்ள தான் நம்ம ஹீரோவும் பறக்கிறாரு. ஒரு நாள் அவர் 2 ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காந்து இந்த வெளி உலகம் எப்படி இருக்கும், கடலை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சௌரியம் தாண்டி ஒரு பெரிய டைட்டன் அன்னைக்கு திடீர்னு எட்டி பார்க்குது. ஸோ அது பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த சவுத்தில் ஒரு ஓட்டையுமே போட்டு விட்டுருது. இந்த ஓட்டை மூலமாக வெளியே இருந்த எல்லா டைட்டன்ஸும் உள்ளே வந்து சவுத்துக்குள்ளே இருக்கிற மனிதர்களை வேட்டையாட ஸ்டார்ட் பண்ணிடுது. இதில் நம்ம ஹீரோவும் அவங்களோட அம்மாவை கண்ணு முன்னாடியே இழந்துடுறாரு. அன்னைக்கு நம்ம ஹீரோ ஒரு சபதம் எடுக்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி டைட்டன் வரைக்கும் நான் கொல்லுவேன்னு. ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் பிளாட்டாக நினச்சி போகணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற ஸ்டோரி அப்படியே செகண்ட் ஹாஃபில் சேஞ்ச் ஆகும். நம்ம நினச்சது எல்லாமே ட்விஸ்டாக மாதிரி நிறைய ட்விஸ்ட்டுகளை கொண்ட ஒரு அனிமே தான் அட்டாக் அண்ட் டைட்டன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது பிரைமில் உங்களுக்கு தமிழ் டப்லையுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற அனிமே நேம் வந்து சோலோ லெவலிங். இதில் மொத்தமாக 2 சீசன் அண்ட் 25 எபிசோட்ஸ் இருக்குது. உலகத்தில் ஒரு நாள் திடீர்னு டஞ்சன் கேட்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த டஞ்சன் கேட்ஸ் மூலமாக ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் வந்து வேர்ல்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இந்த கிரியேச்சர்ஸ் அகைன்ஸ்டாக அண்டர்ஸுங்கிறவங்களை இறக்கி சண்டை போட வைக்கிறாங்க. இந்த அண்டர்ஸ்லேயே எஸ் ரேங்க்லேருந்து இ ரேங்க் வரைக்கும் இருக்காங்க. எஸ் ரேங்க் தான் டாப் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் இ ரேங்க் வந்து வீக்கஸ்ட்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்கஸ்ட் தான் நம்ம ஹீரோ சங் ஜின்வும். ஸோ ஒரு நாள் அவர் வந்து இதே மாதிரி ஒரு டஞ்சன் ரைட் போகும்போது அந்த டஞ்சன் ரைடு சேஞ்ச் ஆயிடுது எஸ் ரேங்குக்கா. ஸோ அந்த டஞ்சன் ரைடில் இவருக்கு வந்து வாழ்க்கையை இழக்கிற ஒரு தருணமும் வருது. அப்போ வந்து இவர் முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் வந்து இது பண்ணி உங்களுக்கு லைக் ஒரு பவர் ரீஸ்டார்ட் வேணுமாங்கிற மாதிரி கேட்கும்போது இவர் எஸ்ஸும் கொடுத்துட்றாரு. இது மூலமாக அவருக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி கிடைக்குது. என்னன்னா லெவலப் ஆகிற எபிலிட்டி. ஸோ இந்த லெவலப் என்ன பண்ணணும்னா அவரோட பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் இது மூலமாக ஏகப்பட்ட எபிலிட்டிஸ் அவருக்கு கிடைக்கும். இந்த பவரை வச்சு அவர் அங்கே என்ன பண்ண போறாரு, வீக்கஸ்ட்லேருந்து ஸ்ட்ராங்கஸ்டாக மாறினாரா, இந்த டஞ்சன் பின்னாடி இருக்கிற மர்மங்களை மிஸ்ட்ரீஸை சால்வ் பண்ணாருங்கிற பேஸ் பண்ணி இந்த அனிமே போகும். இது ரொம்ப ஃபேமஸான அனிமே. இது ஆக்சுவலி கொரியாவில் மேன்வாக இருக்கும் போதே ஒரு நல்ல ரீச் இருந்த ஒரு மேன்வாக அது. இதை ஒரு அனிமையும் ஆக்கி அண்ட் ஆல்சோ தமிழ் டப்புமே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மறக்காம இதை செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற அனிமே நேம் வந்து கைஜு நம்பர் 8. இதில் மொத்தமாக ஒரு சீசன் அண்ட் 12 எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் நிறைய பேர் பசிபிக் ரிம் அண்ட் காட்ஸிலா பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே இந்த உலகத்தை வந்து ஒரு பெரிய பெரிய மாஸ்டர்ஸ், அதாவது கைஜுங்கிற பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த கைஜுக்கு தான் தன்னை பாதுகாத்துக்காக ஸ்பெஷல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுங்கிற ஒரு ஃபோர்ஸை இறக்கி இந்த கைஜஸை டிஃபீட் பண்ணுறாங்க. இந்த கைஜஸை டிஃபீட் பண்ண பிறகு அதோட பாடியை க்ளீன் பண்ணுறதுக்காக கிளீனர்ஸுங்கிற ஒரு குழு வந்து அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த கிளீனர்ஸ் தான் நம்ம ஹீரோவும் ஒருத்தனா வேலை செய்கிறான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு சின்ன வயசுலேயே டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேரணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அவன் எவ்வளோ ட்ரை பண்ணியும் சேர முடியாமல் போயிடும். ஒரு நாள் அதே மாதிரி இந்த கைஜோட பாடியை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடும். அந்த ஆக்சிடென்ட்ல வந்து அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவான். அப்போ அட்மிட் ஆகிருக்கும் போது நைட்டு திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன கைஜு அவன் முன்னாடி வந்து அவன் வாய்க்குள்ளே போய் அவன் உடம்புக்குள்ளே போயிடும். இதனால அவனே ஒரு கைஜுவாகவும் மாறிடுவான்.
ஸோ இந்த கைஜு பவர் வச்சு அவன் என்ன பண்ண போறான், நெக்ஸ்ட் அவனுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத ஒரு ஸ்டோரி பிளாட்டாகவும் இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு காமெடி, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அனிமல். ஆக்சுவலி டைலாக்ஸும் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ் டப்பில் கண்டிப்பாக இது செக் பண்ணி பாருங்க மறக்காம. காமெடி அண்ட் அசோ ஆக்ஷன் ரெண்டுமே மிக்ஸ் ஆன ஒரு அனிமே தான் இது. கிரன்ச்சிரோல்ல உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. லாஸ்ட்டாக நான் பேச போகிற அனிமே என்ன தமிழ் டப் ஃபர்ஸ்ட் பார்க்க வச்சுட்டு அண்ட் ஆல்சோ தமிழ் டப்பில் பயங்கரமாக அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இது ஒரு 18+ அனிமே. ஸ்டார்டிங் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இது ஒரு 18+ அனிமே, சின்ன பசங்க யாரும் பார்க்க வேணாம். ஸோ நல்லாவே டப் பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா டெட்பூலுக்கு தமிழ் டப்பில் எந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்களோ அதே அளவுக்கு அனிமையை அப்படியே டைலாக்ஸ் சேஞ்ச் பண்ணாமல் நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரியே மாற்றி அதே ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல, அதாவது தமிழ் டப்ல எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்த உடனே. ஸோ இந்த அனிமையோட நேம் என்னன்னா தண்டரன். இதில் மொத்தமாக ஒரு சீசன் 12 எபிசோடு இருக்கு. அந்த செகண்ட் சீசன் வரவும் போகுது. இந்த அனிமையோட கான்செப்ட் என்னன்னா, ஷார்ட்டா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஏலியன்ஸ் இருக்கு நம்பர் ஒரு கேரக்டர். அண்ட் ஆல்சோ ரொம்ப ஒரு இன்னோசென்டான கை அண்ட் இன்ட்ரோவர்ட் ஆனவர். அதே நம்ம ஹீரோயின் ரொம்ப சுட்டியான பொண்ணு. அவன் வந்து ஒரு கோஸ்ட்டை வந்து ஹண்ட் பண்ற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு இன்சிடென்ட்னால மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிக்கும் போது அவன் வந்து கோஸ்ட்டில் நம்ம ஹீரோ பேசுறாரு, பட் நம்ம ஹீரோயின் வந்து ஏலியன்ஸில் அப்படி பேசும்போது இவங்க 2 பேருக்கு ஒரு விவாதம். இவங்க 2 பேரும் சேலஞ்ச் பண்றாங்க. என்னன்னா, ஹீரோ சொல்றாரு ஹீரோயினை போயிட்டு ஒரு அபண்டனான பில்டிங்ல இருக்கிற ஏலியன் இருக்குன்னு சொல்றாங்க, அங்க போக சொல்றாரு. நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோவை கொண்டு போயிட்டு டனல், ஒரு டனல் இருக்கு, அங்க வந்து கோஸ்ட் இருக்கும், அங்க போய் ஹீரோவை போக சொல்றாங்க. ஸோ 2 பேரும் நைட் டைம் ஒரே டைம்ல போறாங்க, போனை காலில் வச்சுக்கிட்டு. கடைசியில் பார்த்தா 2 இடத்துலையுமே அவங்க சொன்ன 2மே இருக்கும். இதனால இது 2 பேரும் பார்த்து பயந்து ஓடி வந்து நம்ம ஹீரோ அதில் ஒரு கேர்ஸும் வாங்கிடுறாரு. இதை வச்சு அந்த ஸ்டோரி அப்படியே மூவ் ஆன் ஆகும். இது கிரன்ச்சிரோல்லேயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. எஸ்பெஷலி இந்த அனிமே தமிழ் டப்பில் பாருங்க, ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ மறக்காம கிரன்ச்சிரோல்ல செக் பண்ணி பாருங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ இந்த தமிழ் டப் சஜஷன் எல்லாமே என்னோட பர்சனல் சஜஷன் தான். எந்த ரேட்டிங்ஸ் அப்படி வச்சு நான் சொல்லலை. எனக்கு பிடிச்சதை பர்சனலாக நான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஸ்பாய்லர் பண்ணாமல் இருக்கணுக்காக ஸ்டோரி நான் சுருக்கி தான் சொல்லியிருக்கேன் அந்த கான்செப்ட் என்னன்னு. நீங்கள் அதை ஃபுல்லாக பார்க்கணுன்னா அனிமே நீங்கள் பார்த்தா மட்டும் உங்களுக்கு அது ஃபுல்லாகவே புரியும். ஸோ கண்டிப்பாக இந்த அனிமே எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.